பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏன் உங்க மனசுல சோர்ந்து போய் நான் நிற்க முடியுமா, இந்த காரியத்தை நான் ஜெயிக்க முடியுமா அப்படி என்று உங்க மனசுல சோர்ந்து போறீங்க? சோர்ந்து போகக்கூடாது, திடமனதா இருக்கணும். சங்கீதம் 31:24 இருக்கிற அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல கூறி ஜெபிக்க போறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, தேவனை நம்பி இருக்கிற அன்பு மகனே மகளே, ஆண்டவரை நம்ம நம்பி இருக்கிறோம். இந்த உலகத்துல யாரை நம்பி இருக்கிறோம்? சில வேளைகள்ல பெற்றோர் நம்ம இருதயத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. ஆண்டவர் நம்மை நன்கு அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நீங்க எல்லோரும் திடமனதா இருங்கள். ஒரு நாள் மனசு விட்டு போயிடக்கூடாதுங்க. யாக்கோப்புக்கு ஒரு நேரம் வந்தது, எல்லாம் நல்லா போய் கொண்டிருந்தது. அம்மா அப்பாவுடைய கரிசனையில அவங்க பராமரிப்பில் இருந்து வந்தேன். ஆனால் திடீரென்று சூழ்நிலைகள் மாறினது. அந்த இடத்துல இருந்து தாய் தகப்பன் வீட்டில இருந்து நான் வெளியில வரணும், வனாந்திரத்தில் இருக்கணும். பேசபா வனாந்திரத்துல தனியா இருக்கிறார். அந்த இரவு அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்து வைத்து தூங்குகிறார். ஆனால் விடிந்து அவர் போகிற பொழுது திடமனதோடு கடந்து போனாருங்க. ஆண்டவர் தரிசனமானார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பேசுகிறார். இந்த வானத்தின் வாசல் இருந்து, இந்த ரெகபோத் ஊழியமாய் வானத்தின் வாசல் இருந்து உங்களோடு பேசுகிறார். திடமனதா இருங்க, கலங்கி போகாதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களை எப்படி நிலைநிறுத்தணுமோ, how to make strong in the place where you are, உங்க தொழில்ல, உங்க வேலையில, உங்க ஊழியத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ஆண்டவர் திடப்படுத்துவார். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல மட்டும் உண்மை உத்தமமா இருந்துட்டோம்னா நம்மளை ஆண்டவர் திடப்படுத்துவார். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எது வரணும் தாங்கக்கூடிய பலன் உங்களுக்கு கொடுப்பாருங்க. சோர்ந்து போக கூடாது. உலகத்தார், உலகத்தின் மனிதர்கள், வேதத்தை தெரியாத எத்தனையோ அறிஞர்கள் மனிதர்களோட சொல்றாங்க, எதையும் தாங்கி இதையும் எனக்கு இருக்குது, நான் பண்ணுவேன்னு சொல்லி. சில பேர் அவர்கள் எந்த அர்த்தத்துல தெரிஞ்சு சொல்றாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வேதத்தை வாசிக்கிற, கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தருக்கு காத்திருக்கிற இருதயம் திடனா இருக்கும். இன்னைக்கு எதற்கு நீங்க பயப்படக்கூடாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், இறுதி வரை நடத்தவர் வல்லமை உள்ளவர். என்றைக்கு சவுல் பவுலாய் மாறினாரோ, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டாரோ, எத்தனையோ சூழ்நிலை கடந்து போனார். கல் எறிந்தவர்கள் கொல்ல பார்த்தாங்க, சிறைச்சாலையில் அடைச்சாங்க. அவர் ஜீவன் போகிற சூழ்நிலை இருந்தது. இல்ல, திடமனது. அந்த திடமனதோடு அவரை சிறைச்சாலையில கட்டி வைத்திருந்தாலும், தொழுமரத்துல கால்களை கட்டி வைத்தானதோ, தேவனை திடமனதோடு துதித்தார். சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைக்கப்பட்டது. இன்னைக்கு எனக்கு எதுவுமே இல்ல பாஸ்டர், எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, I don't have any opportunity. நீங்க இருக்கிற இடத்தில் திடமனதோடு ஆண்டவரை உயர்த்தி பாருங்க. நீங்க எந்த இடத்துல உங்களை கட்ட நினைத்தார்களோ, எந்த இடத்துல உங்களை அடைத்த நினைத்தார்களோ, அந்த இடத்தின் அஸ்திவாரத்தை என் தேவன் அசைய செய்வார். நிச்சயம் அசைய செய்வார். கண்டிப்பா ஆண்டவர் அசைய செய்வார். என்னை ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு இடத்துல வைத்து என்னை கண்டெயின் பண்ணணும், என்னுடைய கேரியரை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சாங்க. தேவன் அற்புதமா எந்த மனிதன் வேலை இடத்துல என்னை தடுக்கணும்னு நினைச்சானோ அந்த மனிதனை ஆண்டவர் தூக்கினார், இடத்தை அசைய செய்தார், வாசல்களை திறந்தார். என்னுடைய வேலையிலயோ செக்யுலர் ஒர்க்லயும் சரி, என்னுடைய ஊழிய பாதையில் நான் தெரிந்து கொண்டது, என்னை தடுக்க எந்த வல்லமை எந்த மனிதனால முடியாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அதன்படியே நடத்துவார். 1 தெசலோனிக்கேயர் 5:24 வசனத்தின்படி அழைப்பை பெற்று தேவனுடைய ஊழியத்திற்கு அர்ப்பணித்த திடமனதோடு அந்த வசனத்தை, அந்த வாக்கு தத்தத்தை இருதயத்தில் சுமந்து என்னை அழைத்தவர் உண்மையில் அவர் நடத்துவார். அந்த திடமனதோடு கடந்து வந்தங்க. இது நாள் வரை கைவிடாமல் நடத்துகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதா இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ளுங்க. எப்படி பேர்சபா வனாந்தரத்துல உன்னோடு இருந்து உன்னை திரும்ப வருகிற பொழுது அழைத்து வருவேன்னு சொன்னாரோ, அதே போல பரிவாரங்களின் ஆசீர்வாதங்களோடு என் தேவன் யாக்கோப்பை அழைத்து வந்தார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், திடமனதா இருங்க. with a strong heart face everything. உங்களை பலப்படுத்துவார், உங்களை திடனா நிறுத்துவார். யாரும் உங்க அழைப்பை தடுக்க முடியாதுங்க.
உங்களுக்குள் இருக்கிற அழைப்பு பெரியது, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் பெரியது. எந்த வல்லமையும் எந்த மனிதர்களும் யாரும் உங்களை தடுக்க முடியாது. அப்பாவை பிடித்துக் கொள்ளுங்க. அப்பாவுடைய கரம் உங்களோடு இருக்கிறது. I encourage you. ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தத்தை, வசனத்தை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. பெரிய அற்புதங்களை, பெரிய அதிசயங்களை உங்கள் கண்கள் காணும். God bless you. God bless you.